நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் ஏரிச்சாலை பிரதான சாலையில் மோட்டார் வாகன ஆய்வாளர் திடீர் ஆய்வு. FC இன்சூரன்ஸ் இல்லாத சாலையில் பயணிக்க தகுதியற்ற 3 வாகனங்கள் பறிமுதல். சுமார் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பு. உரிய ஆவணங்கள் இன்றி வாகனங்களை இயக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் எச்சரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக இருப்பதால் இங்கு தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். மேலும் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு ஏராளமான சுற்றுலா வாகனங்களும் இயக்கப்படுகிறது. இந்நிலையில் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக இன்சூரன்ஸ், FC, பெர்மிட், டாக்ஸ் கட்டாமல் உரிய ஆவணங்களை புதுப்பிக்காமல் பல வாகனங்கள் இயக்கப்படுவதாக தொடர்ந்து புகார் எழுந்த வண்ணமாக இருந்தது. இந்நிலையில் இன்று வத்தலகுண்டு மோட்டார் வாகன ஆய்வாளர் இளங்கோ திடீரென ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இன்சூரன்ஸ், FC, பெர்மிட், டாக்ஸ், அதிக பயணிகளுடன் பயணித்தது, சீட் பெல்ட் அணியாமல் சென்ற வாகனங்கள் அனைத்தையும் சோதனை மேற்கொண்டார். இதில் இன்சூரன்ஸ், பெர்மிட், அதிக பயணிகளை ஏற்றி சென்ற வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. 2 டவேரா, 1 இண்டிகா உள்ளிட்ட 3 வாகனங்கள் இன்சூரன்ஸ், பெர்மிட், FC உள்ளிட்ட ஆவணங்களை புதுப்பிக்காமல், அரசிற்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்தாமல் சாலையில் பயணிக்க தகுதியற்ற 3 வாகனங்களை ஆய்வாளர் பறிமுதல் செய்துள்ளார். மேலும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விடுத்துள்ளார். மலைப்பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி சுற்றுலா வாகனங்களை இயக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மோட்டார் வாகன ஆய்வாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் கோல் சுரேஷ்.